கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு பள்ளி மாணாக்கர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் 18 வயதிற்கு உட்பட்ட தமிழக மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கிட மாவட்டந்தோறும் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 13ஆம் தேதி வரை கால்பந்து, வாலிபால், கபாடி, கூடைப்பந்து உள்ளிட்ட பல விளையாட்டுகளுக்கு கோடைக்கால பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. பயிற்சி கட்டணமாக சென்னையில் 500 ரூபாயும் இதர மாவட்டங்களில் 200 ரூபாயும் கட்ட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புரட்சி தலைவி அம்மா அரசு கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்காமல் சிறப்பு விளையாட்டு பயிற்சி வழங்கி வந்தது. விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சரின் வாரிசு அமைச்சரின் கீழ் செயல்படும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எந்த ஆண்டும் இல்லாத புதுமையாக இந்த ஆண்டு பயிற்சி கட்டணமாக 500 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் வசூலிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது விளையாட்டு ஆர்வலர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் செயல்பாடுகளை பார்க்கும்போது தகுதியில்லாதவர் கையில் அதிகாரம் கிடைத்தால் அவர் திறமைசாலிகளை கூட தகுதி அற்றவர்களாக்கி விடுவார் என்ற மேலை நாட்டு அறிஞர் ஒருவர் சொன்னதுதான் ஞாபகத்திற்கு வருகிறது என்று கழக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். விளையாட்டில் ஆர்வமுள்ள துடிப்புமிக்க மாணவர்களை முடக்கி போடும் இந்த நாடகமாடி அரசின் செயலை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டை ஊக்கப்படுத்துவோம் என்று ஒரு பக்கம் கூறிக்கொண்டே மறுபக்கம் அரசு பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், வழக்கம் போல் கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்க கூடாது என்று இந்த விடியா திமுக அரசை தாம் வலியுறுத்துவதாக பொதுச் செயலாளர் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.